الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبمحمد رسول وبالإسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி வருகின்ற பாதுகாத்து வருகின்ற அல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான இருளுக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபூ தாபியீன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் வந்தடைந்திருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். அதே சமயத்தில் நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற யூடியூப் வலைதளத்தின் மூலமாக இந்த ரமலான் தொடர் நிகழ்ச்சிகளை தங்களை சந்திப்பதை மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ரமலானை முன்னிட்டு நமது இஸ்லாமிய கல்விச் சங்கம் தொடர்ந்து சிறப்பு நல்ல தொடர் பேண்ட்களை மாத்திரமல்லாமல் சிறப்பான ஏற்பாடுகளை ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதத்திலே ஃபிதியா, ஃபித்ரா, ஜகாத், ஈத் கிட் போன்றவற்றை நல்ல முறையிலே, அழகிய முறையிலே, கண்ணியமான முறையிலே வழங்கி வருகிறார்கள். ஆகவே அதற்கான பொருளாதாரத்தை விரைந்து தந்து ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதி நேரத்தில் தந்து பணிகள் தொய்வடைவதை தவிர்த்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்றைய 17வது தொடரிலே நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, அதி பலசாலிகள் வானவர்கள் என்ற உலகம் என்ற தலைப்புல இந்த 17வது தொடர்ல நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு என்ன? அதி பலசாலிகள். இந்த அதி பலசாலிகள் அப்படின்னு சொன்னா, நாம் ஏற்கனவே அவர்களுடைய அழகை பற்றி பேசும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட பணிகளின் பொழுது அது மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவருக்கே இரு நிறங்களுடையவளா இருக்கலாம் அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் அவர்களுடைய பலமும் அப்படித்தான். பலம் எப்படி அப்படின்னு சொன்னா, அவங்க பணிகள் எப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்றாற்போல் அவருடைய பலன்கள் என்ன செய்யப்படும், பலம் இருக்கும் என்பதனையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர்ல பார்க்க போறோம். அதுக்கு பிரபலியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, தாயிஃபுடைய சம்பவம். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு அவங்கள அது நோகடிச்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாலும் கல்லாலும் மிகப்பெரிய சங்கடத்துக்குள்ளானாங்க. காயங்கள் அவங்களுடைய உடம்புல ஏற்பட்டுச்சு, கடுமையான வலியை தந்தது அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதால் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அந்த சம்பவத்தின் போது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வரும்போது யாரை கூட்டு வராங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க மலைகளுடைய மலக்குகளை கூட்டு வராங்க. அப்போ கூட்டு வரும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்னில் வந்து நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது அந்த மலைகளுடைய வானவர் கேட்குறாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க நீங்க உத்தரவிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மக்கள் கொடுத்த சொல்லலாம் துன்பங்களுக்கு பதிலாக ஈடாக இந்த இரு மலைகளுக்கு மத்தியில் வச்சு அவங்க அப்படி என்ன செய்வேன், புரட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் உயிரிலும் மேலாக நேசிக்கணும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு சான்று. என்ன அப்படின்னு அப்போ சொன்னாங்க பாருங்க ஒரு வார்த்தை, இல்ல இதுக்கு அடுத்தது வர தலைமுறையில் இருப்பாங்கல்ல, அவங்க ஈமான் கொள்ளட்டும், அவங்க ஈமான் கொள்ளுவாங்க இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீங்க விட்டுடுங்க, இவங்க எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம சின்னதாக திட்டினா கூட பதிலுக்கு திரும்ப திட்டுற மக்களாக நம்ம இருக்கிறோம். சரியா? சரி, ஓகே. அப்போ இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, அப்போ அதுக்கு இந்த மலைகளுடைய மலக்குகளும் தனியாக வைக்கிறாங்க. அப்போ
அதை நிர்வகிக்கக்கூடியவங்க, அவங்களுடைய பணிகள் என்று தனியாக இருக்குது. அப்போ அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் அதை மறுக்கிறாங்க, அதை வேண்டாம் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நிலையிலையும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நம்ம இரு மலக்குகள் வந்தார்கள், மலை சம்பந்தமானவர்கள் என்பதை அது தனி ஒரு ஒரு தலைப்பாக நம்ம பார்க்க முடியுது. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்புகளை பற்றி சொல்லும்போது பல இடங்களில் பல மாதிரியா சொல்றான். அதுல மக்களை நரகத்துல போடுறது சம்பந்தம் சொல்லும்போது அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுல் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த மலக்குமார்களை பற்றி ஏற்கனவே நம்ம பேசிக்கா ஒன்று படிச்சோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஆரம்ப தொடர்களில் பார்க்கும்போது அவங்க அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சற்றும் பிசகாமல் ஒரு துளியும் மாற்றம் இல்லாமல் அப்படியே செய்து முடிப்பார்கள் என்று பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட மலக்குமார்கள் தான் அல்லாஹ் என்ன பண்றான், நரகத்திற்கும் காவலாளிகளாக வச்சிருக்கிறான். அப்படி அந்த காவலாளிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன், அந்த நரகம் இருக்குதுல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது அந்த நரகத்தை வந்து எரிபொருளாக அல்ல யாரை பயன்படுத்தும் தெரியுமா? ஊது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, மக்களையும் அதே போன்று கற்களையும், கல் ஹிஜாரத்தான கல்லு, இந்த கல்லையும் மக்களையும் கொண்டு தான் நரகத்தை என்ன சொல்லலாம், எரிகட்டையா பயன்படுத்தி வரணும். அப்படின்னா பாத்துக்கங்க, கல்லு சரி, கல்லை வந்து அல்லாஹ் போடுறான் அப்படின்னு சொன்னா அது எரியுது, அப்படி எரிகட்டையா அது எரியுது அப்படின்னு சொன்னா நம்ம உடம்பு என்ன நிலைமைக்கு ஆகும் அப்படின்றத பார்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் இல்லையா, மனிதனுடைய உருவத்தையே மாற்றக்கூடியதுன்னு பார்த்தோம் ஒரு நரகத்தை பற்றி பார்க்கும்போது. அப்போ பார்த்துக்கிடுங்க, இது அது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமானது, எவ்வளோ பெரிய வீரியம் மிக்கது, அது எவ்வளோ மோசமான நிலையில் மனிதனை வேதனைப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சிட முடியுது. ஆனா அந்த நரகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காவலாளிகளாக போட்டிருக்கக்கூடிய மலக்குகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன், அவர் ரொம்ப ஒரு கொடூரமானவங்களா இருப்பாங்க. கொடூரமானவங்கன்னா தோற்றத்திலையும் சரி, அவங்களோட செயல்பாடுகளையும் சரி ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க. அவங்கள தாண்டி அந்த நம்ம எதுவும் போக முடியாத அளவுக்கு எல்லாம் வச்சிருப்பாங்க. லா யஅஸூன அல்லாஹ் அவங்க மாறு செய்ய மாட்டாங்க. வஃபஅலூன மா யுமரூன், என்ன கட்டளையில பிடிச்சு அதை அப்படியே செய்வார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு இறைமை வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒல் மலக்கு அலா அர்ஜாஇஹா வ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, அந்த மலக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அரிசை சுமந்து வரக்கூடிய மலக்குகளை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், 8 வானவர்கள் அந்த அரிசை சுமந்து வருவாங்க. அரிசுடைய நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னா அது மிக பிரமாண்டமானது, மிக பிரமாண்டமானது. அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமான அந்த அரிசை வெறும் 8 மாணவர்கள் தான், மலக்குமார்கள் தான் சுமந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அது அந்த எந்த அளவுக்கு அது பிரசித்தி பெற்றதா இருக்கும், பெருசா இருக்குங்கிறத நாம் பார்த்துக்கிற வேண்டியதான். சரி, அப்போ இந்த அரிசை சுமக்கக்கூடிய மாணவர்கள் வந்து 8 பேர் தான் அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க எவ்வளவு பிரம்மாண்டமானவங்களா இருப்பாங்க அப்படின்றது நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். அதை பற்றி நம்ம இந்த ஹதீஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சுருக்கமா சொல்லிடுறேன் உங்களுக்கு. பாதம் வந்து எப்படி இருக்கும்னா, வானோடைய பாதம் எப்படி இருக்குன்னு சொன்னா 7 பூமிக்கு அடியில இருக்கும். மேல கால வைக்கிறாங்கன்னா அவங்க பாதம் எங்க இருக்கும், 7வது பூமியில அடித்தட்டுல இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய நெற்றியில தான், நெற்றி புஜத்துக்கிட்ட தான் அரிசி இருக்கும். சரிங்களா? இந்த தோலுக்கும் சேனைக்கும் மத்தியில எந்த அளவுக்கு இடைவெளி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு பறவை இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க பறந்து இந்த அதாவது ஷோல்டர்ல ஆரம்பிச்சு அவங்க சேனைக்கு வரதா இருந்தா 70 வருடங்கள் ஆகும். எத்தனை வருடங்கள் ஆகும்? 700 ஆண்டுகள் ஆகும். 700 ஆண்டுகள், 70 இல்லை 700 ஆண்டுகள். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. அப்போ 700 ஆண்டுகள் பறவைகள் சுற்றி அந்த அந்த இடத்த வந்து அடையிறது ஆகுது அப்படின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய படைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானதுங்கிறத பார்த்துக்கணும். இதுக்கு மேல வேற என்ன ஹதீஸை நம்ம தெளிவா சொல்லி புரிய வைக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தியை சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு மலக்கை பற்றி சொல்வதற்கு அனுமதி பெற்றுள்ளேன் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ இது வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வெறுமனே ரசூலுல்லாஹ்வை யோசிச்சு சொன்னது கிடையாது. எப்பவும் சொல்ல மாட்டாங்க அப்படி. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த நேரடியாகவே அவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அவங்க சொல்றாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு தெளிவான செய்திங்கிற அவங்க புரிஞ்சுக்கணும். ஆக வானவர்களை பற்றி இன்னும் சிறப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அப்போ மலக்குமார்களை பொறுத்தவரை மிக பிரமாண்டமான படைப்பு அவங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஆக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த விஷயத்தை பொறுத்த, இந்த அமர்வு, இந்த தொடரை பொறுத்தவரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன, அவங்க பயங்கரமானவங்க, ரொம்ப புட்டிப்பானவங்க, வலுவானவங்க அப்படின்றதையும் பார்த்துட்டோம். பலசாலியா உள்ளவங்க,
இந்த சுட்டரிக்கக்கூடிய நரகத்துக்கு பாதுகாப்பாளராக இருக்கக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய 8 வானவர்கள் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பிரம்மாண்டமானவர்களா இருப்பாங்கிறதுலாம் நம்ம இந்த செய்தியின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல கூடுதலா இன்னொரு படிப்பினையும் பார்த்தோம். தாயிஃப் நகர மக்கள் அவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடத்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்காக 2 மலக்குகள், இந்த மலையினுடைய மலக்குகள் காத்திருந்த போதிலும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூடவே இருந்த போதிலும் கூட, அல்லாஹ்வுடைய கட்டளை அவளுக்காக இருந்த போதும் கூட அவர் அந்த நேரத்திலே மென்மையாக நடந்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அதையும் இந்த தருணத்தை நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதிகமான கோபதாபங்களுக்கு ஆளாகாம ரமலானுடைய மாதங்கள்ல கண்ணியமான மாதம், அதை நம்ம சிறப்பான அமல்கள் செய்யணும். யாருக்கும் கோபத்தை ஏற்படுத்தாத வகையிலும், கோபம் நமக்கு யார் ஏற்படுத்தினாலும் நல்ல முறையில் அமைதியான முறையில் நடந்து கொள்வதற்கு எல்லாம் நம்ம ஞாபகம் தௌஃபீக் செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. பரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 17க்கான கேள்வி. நரகத்தின் எரிபொருள் எது என அல்லாஹ் கூறுகிறான்? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் கிகி மற்றும் கீழே நியூஸ் நிறுவனத்தார். மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள்.